இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் டே டு டே லைஃப்பில், எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள், ஆங்கில வார்த்தைகள், ஆங்கில வாக்கியங்கள் இவற்றை எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவதற்காக பயன்படுத்துவது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ப்ராட் டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்ல டீச்சரு. அவங்க இப்போ நடத்துறது இல்லை, அவங்க பாடம் நடத்துறது இல்லை. அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் we are using present continuous tense. அவர்கள் அவர்கள் அப்படிங்கிற மரியாதையாக அவங்கள சொல்கிறோம் இல்லையா? அவர்கள் இப்போது பாடம் நடத்துவதில்லை. நடத்துவதில்லை அப்படிங்கிறத நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நாட் ஆட் பண்ணிக்கணும். ஷீ இஸ் நாட், ஷீ இஸ் நாட். நடத்துவதில்லை, டீச், டீச்சிங். She is not teaching. இப்போது, at present. She is not teaching at present. So இந்த at present அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the moment, at present, right now. இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ she is not teaching at present. இப்பொழுது அவர்கள் பாடம் நடத்துவதில்லை. இப்பெல்லாம், இப்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, at present. She is not teaching at present. இப்பொழுது அவர்கள் பாடம் நடத்துவதில்லை. கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் கூட நம்ம ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஒன் மோர் எக்ஸ்பிரஷன் which is used for indicating present continuous tense என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this morning. this morning, இன்று காலை இல்லையா? இன்று காலை. இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செய்யலை, இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செய்யலை. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தும். திஸ் மார்னிங், இன்று காலை. காலையில் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார்டனில் கூட சில பேர் வேலை செய்வாங்க. கார்டன், தோட்டத்தில் போய் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, பூக்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது, செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது, கார்டனிங் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக காலையிலே செய்யக்கூடிய வேலைகள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அவர் கார்டனிங் ஒர்க்கே செய்யலை. டெய்லி அவர் காலையில் கார்டனுக்கு வந்துடுவார், ஆனால் இன்னைக்கு அவர் வரல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இன்று காலை அவர் தோட்ட வேலை செய்யவில்லை.
அவர் இல்லையா, அவருக்கு என்ன he. he is செய்யவில்லை. நெகட்டிவா சொல்ல போறீங்க. நெகட்டிவா சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு you are using not. he is not செய்யவில்லை. doing, he is not doing தோட்ட வேலை. தோட்ட வேலை என்ன, தோட்டம்னா என்ன, garden. ஓகே, he is not doing garden வேலை, work. இன்று காலை. இன்று காலைக்கு என்ன, this morning. இன்று காலைக்கு என்ன, this morning. this morning இன்று காலை. this morning இன்று காலை அவர் தோட்ட வேலை செய்யவில்லை. he is not doing garden work this morning. சார் இன்று காலை அப்படின்னா டுடே மார்னிங் அப்படின்னு தானே சார் சொல்லணும். இன்று காலை, இன்றுனா டுடே, காலைனா மார்னிங், டுடே மார்னிங் தானே சார் நீங்க சொல்லணும். ஏன் சார் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்றீங்க? டுடே மார்னிங், டுடே தானே வரணும். ஏன் திஸ் மார்னிங் சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு வைக்கிறீங்களா? ஏன் நம்ம டுடே மார்னிங்னு சொல்றது இல்லை? யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.